மன அழுத்தம் போயிடும் இந்த குரு பயிற்சி. ஏன்னா 4ல் வர்றது குரு. 4ல் வர குரு வந்து பார்வை தான் முக்கியம். பண வரவு ஏற்படும், முதலீடுகள் வரும். தொழில், வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இன்டீரியர் மாத்துறது, வண்டி வாங்குறது எல்லாம் அதிகமான செலவுகள் பண்ணக்கூடிய ராசியில் யார் வரனா பழைய கடன்கள் பைசலாகும். எதிரிகள் விஷயத்தில் வெற்றிகள் ஏற்படும், மன அழுத்தம் தீரும். ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு தெம்பா வரக்கூடிய ராசியில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தொழில் விஷயம் தீரும். மாற்றம் எதுவும் வந்தால் கிராப் பண்ணிக்கும், அதுல இருந்து விடக்கூடாது. இல்லை எனக்கு பயமா இருக்கு, சம்பளம் போயிடும், பேர் இருக்கு, புகழ் இருக்கு, வண்டி கொடுத்துருக்கான், வாகனம் கொடுத்துருக்கான், கௌரவம் கொடுத்துருக்கான், இதெல்லாம் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றதெல்லாம் யோசிக்க கூடாது யாரு. அதே போல வந்து ஏற்கனவே கல்யாணத்துல பாதிப்பு இருந்தவங்க மறுமண அமைப்பெல்லாம் இருக்கும். 12ல் குரு வர விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். வேலையை விடுறது, தகராறு பண்றது, கோவப்படுறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. பதட்டம், படபடப்பு, கோவப்படுறது, ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்க்குறது, நான் இப்படி தான்ன்றது, வேலைக்காரங்களை போய் கடிக்கிறது, வேலைக்காரங்களை கத்துறதுனா போட்டால் ஓடியே போயிடுவான். எதிர்பார்க்காத நிறைய நல்லதுகள் ஏற்படக்கூடிய ராசியில் இருக்கும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். கால் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. சார், இந்த குரு பயிற்சி பலனை ஒட்டி ஒரு ராசிக்கும் உண்டான பலன்களை பிக் ஃபயர் ரவுண்ட் மாதிரி கடன்னு சொல்லிடுங்க. இல்லை, மேஷம்னு பார்த்தீங்கன்னா மகான்கள் வழிபாடு நல்லது. வயிறு, நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் தான் மேஷம். மேஷத்துக்கு என்னன்னா மன அழுத்தம் போயிடும் இந்த குரு பயிற்சி. ஏன்னா 4ல் வர்றது குரு. ஓகே. 4ல் வர குரு வந்து பார்வை தான் முக்கியம். அதே போல் அப்பா அம்மாவோட எல்லாம் தகராறு வச்சுக்காம, ரத்த பந்த உறவுகளோட தகராறு வச்சுக்காம, பிபி, கொலஸ்ட்ரால், சுகர்லாம் கரெக்டாக பார்த்துட்டு மேஷத்துக்கு தொழில் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் இருந்த பாதிப்பு நீக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி மேஷத்துக்கு. ஓகே. அடுத்தது ரிஷபம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு ஏற்படும், முதலீடுகள் வரும். தொழில், வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இன்டீரியர் மாற்றுறது, வண்டி வாங்குறது எல்லாம் அதிகமான செலவுகள் பண்ணக்கூடிய ராசியில் யார் வரனா ரிஷபம் வரும். ரிஷபத்திற்கு என்னை பொறுத்தவரைக்கும் 3 நரசிம்மர்னு சொல்வேன். சிங்கர்குடி நரசிம்மர், போரங்கூர் நரசிம்மர், பரிக்கல் நரசிம்மர். ரிஷபத்துக்கு முதுகு தண்டோடமும் கழிவு பாதையும் கவனமாக பார்த்துக்கணும். ரிஷபத்துக்கு கல்யாணம் நடக்கும். ஓகே. குடும்பம் நிம்மதியாகும். தகராறு ஆகிட்டு, ரத்த பந்த சண்டை ஆகிட்டு, ஹஸ்பண்ட் பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். கணவனாக இருந்தால் மனைவிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய ராசி யாருன்னா ரிஷபம். மனைவியாக இருந்தால் கணவன் அதிகமாக மனைவிக்காக செய்யக்கூடிய ராசியில் எது வரும்னா ரிஷபம். ரிஷபத்துக்கு லாபம் காணப்படும், முதலீடுகள் காணப்படும், வரவுகள் ஏற்படும், பண அமைப்பு ஏற்படும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் ஏற்படும், குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், துணை அல்லது துணைவியாருக்கு ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. மிதுன ராசி அடுத்ததான். மிதுன ராசிக்காரங்கள் திருவெண்காடு போயிடணும். காது, மூக்கு, தொண்டை, சைனஸு, ஒத்த தலைவலி எல்லாம் பார்த்துக்கணும். மிதுனத்துக்கு ரொம்ப அற்புதம் என்னன்னா பழைய கடன்கள் பைசலாகும், எதிரிகள் விஷயத்தில் வெற்றிகள் ஏற்படும், மன அழுத்தம் தீரும். ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு தெம்பா வரக்கூடிய ராசியில் மிதுனம் வரும். மிதுனத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தொழில் விஷயம் தீரும், படிப்பு விஷயம் தீரும். படிப்பு பிரச்சனை, பையன் போல படிக்க மாட்டேன்றான், படிப்பை விட்டுட்டான், பொண்ணு வந்து டிப்ரெஷன் ஆயிடுச்சு, மாஸ்டர் திட்டாருன்னு ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அதெல்லாம் மாறிடும். வேறு ஸ்கூலுக்கு போகிறேன், வேறு தெம்பாகிறேன்ட்டு நல்லா படிப்பாங்க, நல்ல வேலைக்கு போவாங்க. நிறைய உத்தியோகத்துக்கு போக போகிறவங்க, கடல் கடந்து நிறைய போகக்கூடவங்க, வெளிநாட்டுக்கு அதிகமான ட்ராவல் பண்ண போகிறவங்க, நிறைய பாஸ்போர்ட்டை செலவு பண்ண போகிறவங்க யாருன்னு பார்த்தா அதிகமான பாஸ்போர்ட்டில் சீல் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் மிதுனம் வரும். ஆனால் கண்டிப்பாக மிதுனம்னாவே ஆர்ட் சம்மந்தப்பட்டு தான் மிதுனம். 24 வயசை கடந்த மிதுன ராசிக்காரர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை எக்கோ எடுத்துக்கணும். நீங்கள் வாழ்க்கையில் கடைசி நாள் வரைக்கும் இந்த வருடத்துக்கு ஒரு முறை எக்கோ எடுத்துக்கிறது, ஆர்ட்டை செக் பண்ணுறது மிதுனத்துக்கு முக்கியம். கடகராசிக்கு எப்படி இருக்கும் குரு பயிற்சி? கடகராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு. இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம். மாற்றம் எது வந்தால் கிராப் பண்ணிக்கணும். ஓகே. அதுலேருந்து விடக்கூடாது. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, சம்பளம் போயிடும், பேர் இருக்குது, புகழ் இருக்குது, வண்டி கொடுத்துருக்கான், வாகனம் கொடுத்துருக்கான், கௌரவம் கொடுத்துருக்கான், இதெல்லாம் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறதெல்லாம் யோசிக்கக்கூடாது. யாரு? கடகராசிக்காரங்க. டக்குன்னு செய்யணும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் ஏற்றம் ஏற்படும். ஓகே. கடகத்துக்கு வந்து ஆலங்குடி குருஸ்தலம் வந்து ரொம்ப நல்லது. ஓகே. கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்த்தில் வந்து கழிவு பாதையிலும் கீழ் முதுகு தண்டுவடலையும் தொந்தரவு இருக்கும். ஓகே. அதே போல் கடகத்துக்கு வந்து ஆர்ட்டை செக் பண்ணிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலையும் அனுகூலங்கள் காணப்படுவதும், கடகத்துக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயம், நிறைய கல்யாணம் நடக்கக்கூடிய ராசியில் ரிஷபம் வரும், கடகம் வரும். ஓகே. இந்த வாட்டி அதனால்
நிறைய பேர் ஹாப்பி. எந்த டைமில் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் செட்டில் ஆகணும், எனக்கு சம்பளம் கம்மி, இது கம்மி அது கம்மின்னா 12 வருஷம் பொறுத்துட்டு கிழவனாய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. கிளவி கூட ஆகலாம். கிளவி அது ஏன் உங்களை மட்டும் சொல்லிக்க மாட்டேன். அதனால் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இல்லாமல் டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா செட்டில் ஆகிடும். ரொம்ப அற்புதமாக ஆகக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு உண்டு. அது சரியாக யூஸ் பண்ணிங்க. பெற்றோர்களுக்கு ரொம்ப புகழ் சேர்க்கக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு ஏற்படும். அதே போல் வந்து ஏற்கனவே கல்யாணத்தில் பாதிப்பு இருந்தவங்க மறுமண அமைப்பெல்லாம் ஏற்படும். ஓகே. சிம்ம ராசி சார் எப்படி இருக்கும்? திருக்கொல்லிக்காடு. சிம்மத்துக்கு வந்து எப்பவுமே கால், முதுகு, கால், பாதம், முட்டி வலி ரொம்ப பார்த்துக்கணும். சிம்மத்துக்கு வந்து மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் ஏற்படும். சிம்மத்துக்கு வந்து 12 குரு வரார். ஓகே. விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வேலையை விடுறது, தகராறு பண்ணுறது, கோவப்படுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அதே போல் நல்ல யார் இடத்துலையும் எதுவுமே வருத்தப்படுறது, சண்டை போடுறதெல்லாம் வச்சுக்கூடாது. பொறுமையாக இருக்கணும் சிம்மத்திற்கு. சிம்மத்துக்கு வந்து கண்டிப்பாக விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கல்யாணத்துக்கு போட்டுக்கிறேன், அதுக்கு போட்டுக்கிறேன்லாம் வேண்டாம். அதெல்லாம் வந்து உங்ககிட்ட இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வசதியானவர்களும் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். பெற்றோர் வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு வருவாங்க. அதனால சிம்மத்துடைய குழந்தைங்களை வந்து வேறு லெவலுக்கு அல்டிமேட் ஆகும். நிறைய வண்டி வாகனம் அனுகூலம், நிறைய ட்ராவல் பண்ணுறது, காதல் அமைப்பு அனுகூலம் ஏற்படுவது, காதலர்களால் காதலியால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ராசியிலெல்லாம் சிம்மம் வரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். அதே போல் பழைய கடன்கள் பைசலாகிறது, அனுகூலம் ஏற்படுவது, தேகாரக்கத்தில் தெம்பு ஏற்படுவது. ஒரு நாள் 2 நாள் வந்து தேகாரக்கத்தில் ஒன்று குரு பயிற்சிக்கு முன்னாடியே கூட அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்கள தெம்பாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் வந்து பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபப்படக்கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய தேகாரோக்கியத்தில் சிறிது கவனமாக சிம்மம் பார்த்துக்கொள்வது நல்லதை தரும். காலு, முட்டி, பாதம் தான். ஓகே. கன்னிராசி சார், கன்னிராசிக்கு எப்படி இருக்கும்? கன்னிராசிக்காரங்கள் கண்டிப்பாக திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயில் போகிறது வந்து ரொம்ப நல்லது. ஓகே. அது வந்து பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். கன்னிக்கு வந்து 11 குரு, லாபத்தில் குரு. முதலீடுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம். லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, வீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கான்ட்ராக்டர்கிட்ட பணம் கொடுக்குறேன், பில்டிங் கட்டி கொடுக்குறேன், அவரெல்லாம் நல்லவரா கெட்டவரா, அவருக்கு யார், கடைசியில் உங்கள்கிட்ட சப்போர்ட் பண்ணவங்களே ஓடிடுவாங்க. அதே சமயம் பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் ஏற்படும், தைரியம் ஏற்படும், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படும், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்லது ஏற்படும். அதே சமயம் கன்னிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருந்தாலும் முதலீடுகளில் அதீத கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, விட்டமின் டி, கால்சியம் போன்ற பாதிப்புகளில் கவனம். ஐயா, துலாம் ராசி எப்படி இருக்கும்? துலா ராசி பட்டீஸ்வரம் துர்கை. துலாத்துக்கு வந்து குரு 9லேருந்து இது வரைக்கும் 10 வரார். 10 வந்து நார்மலாக குரு வந்தால் நல்லது நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் துலாத்துக்கு நல்லது நடக்கும். வேலை மாற்றம் கிடைக்கும், வேலை போகும், அதெல்லாம் பயப்படாதீங்க. உங்களுக்கு இன்னும் நல்லது கிடைச்சிடும். வேலைகள், படிப்பு, படிப்பு மாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும், உத்தியோக மாற்றம் ஏற்படும், வியாபார மாற்றம் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்தில் காப்பாற்றுவீர்கள், வெளியிடத்தில் காப்பாற்றுவீர்கள். அற்புதமான காலகட்டம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் தீரும். தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் தீர்வதெல்லாம் கண்கூடாக துளாராசிக்காரர்கள் பார்க்கலாம். துளாராசிக்காரர்களுக்கு முதுகு, கால், பாதம், வயிற்றில் உள்ள உறுப்புகளில் அதீத கவனம், அலர்ஜி தொந்தரவுகள் ஏற்படும், பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு ஏற்படும், வழக்குகளில் வெற்றி ஏற்படும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பூர்வீகத்தில் சொத்து பந்தங்களில் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். உங்களுக்கு உண்டான ஷேர்கள் கிடைக்கும். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு துலாத்துக்கு ஏற்படும். விருச்சிக ராசி எப்படி இருக்குங்க? விருச்சிக ராசிக்காரர்கள் திருநள்ளார். விருச்சகத்துக்கு அஷ்டமத்தில் இருந்த குரு 9ல் வரார். 9ல் வரக்கூடிய குரு ரொம்ப விசேஷம். விசேஷ பார்வையாக 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்ப்பது ரொம்ப பலம். அதனால் விருச்சகத்துக்கு டிப்ரெஷன் போயிடும். இனிமேல் விருச்சகத்தினால தான் மற்றவங்களுக்கு டிப்ரெஷன். அதனால் விருச்சகத்துக்கு சூப்பர் ஆகிடும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சங்கடங்கள், பிள்ளைகளை நினச்சே வருத்தப்படும், அதெல்லாம் மாறிடும். தைரியம் ஏற்படும். வேலை இல்லை, அது இல்லைன்னா கவலைப்படாது. தொழில் ஆரம்பிக்கும். பெரிய கூட்டாளிகள் ஏற்படுவாங்க. திருமணத்தில் இந்த பாதிப்புகள் ஏற்படும். அடிக்கடிக்கு நிறைய திருமணங்கள் ஆரம்பிப்பில் வந்து ரிஷபத்திற்கும் கடகத்திற்கும் அடுத்தது விருச்சகத்துக்கு தான் ஏற்படுவது ஆச்சரியமான அமைப்பாக காணப்படும். அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும். அப்பா அம்மாவுடைய தகராறு வச்சுக்கூடாது. அப்பா அம்மாவுடைய தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவங்களோடலாம் தகராறு இல்லாமல் விருச்சகம் இருக்கணும். நிறைய
நகைகள் வாங்குறது, பிளாட்டினம் வாங்குறது, டைமண்ட் வாங்குறது, பெண்களுக்கு பெரிய அளவுக்கு கௌரவம் ஏற்படுவது, பேர் வருவது, புகழ் வருவது, சினிமாவில் பெரிய ஆளாக வருது, அரசியலில் பெரிய ஆளாக வருதெல்லாம் விருச்சகம் ஏற்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அடிவயிறு கழிவுகள் பாறையதை ரொம்ப விருச்சகத்துக்கு ஒரு முறை பிளட் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. திங்கக்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்க விருச்சகத்துக்கு ரொம்ப நல்லதை ஏற்படுத்தி தரும். திருநள்ளாறு தான் சரண்டர் ஆகிறது ஏற்றம். தனுசு ராசிக்கு சொல்லுங்க ஐயா. தனுசு ராசிக்காரர்களுக்கு பழனி முருகர். தனுசுக்கு இப்போ அஷ்டமத்தில் குரு வர்றார். அதனால ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும். பதட்டம், படபடப்பு, கோவப்படுறது, ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்க்குறது, நான் இப்படி தான்ன்றது, வேலைக்காரங்களை போய் கடிக்கிறது, வேலைக்காரங்களை கத்துறதுன்னா போட்டால் ஓடியே போயிடுவான். 10 வருஷம் அந்த வேலைக்காரன் கூட எதிரே பார்க்க மாட்டான். வெளில போயிட்டு ஐயோ இந்த ஆளுகிட்ட போகாதீங்க, இந்த அம்மா கிட்ட போகாதீங்க, இது எப்போ பார்த்தாலும் இது கத்துன்னு சொல்லிட்டு போயிடுவான். அதனால் அதை மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி இப்போ ரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், தாய்க்கு வந்த பிரச்சனைகள் தீரும், தாய்க்கு காணப்பட்ட ஹெல்த் வகைகளில் இருக்க சங்கடங்கள் தீரும், அதெல்லாம் நல்லது ஏற்படும். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீகத்தில் சொத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அது நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழிலில் இருந்த சங்கடங்கள், சுபவிரயம் நிறைய பண்ணக்கூடிய ராசியில் யார் வரும்னா தனுசு. அந்த அளவுக்கு விரயங்கள் பண்ணுறதுக்கு பணம் வந்தாலும் கடன் வந்தாலும் அது சந்தோஷ கடனாக இருக்கும். வீடை கட்டுறது, வீடு இன்டீரியர் கட்டுறது, ஆஃபீஸ் போடுறது, வண்டி வாங்குறது, வண்டியை புதுசம்ப விட்டுறது, வண்டியை பெயிண்டிங் அடிக்கலேன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லா விதத்திலும் சங்கடங்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் தனுசு வரும். கண்டிப்பாக தனுசுக்கு லேடிஸுக்கு ஹார்மோன் குறைபாடுகள், முதுகு தண்டுவடங்கள், அடிவயிறு கழிவுகள் போகிற இடம் மட்டும் கொஞ்சம் உணவு பழக்கத்தில் நல்லா இருக்கணும். தூக்கத்தை கெடுத்துக்க கூடாது. தூக்கமே இல்லைன்னா டாக்டர்கிட்ட பார்த்து என்ன ஹார்மோன்ஸ் நமக்கு பிரச்சனையாக இருக்குன்னு தனுசு செக் பண்ணிக்கணும். பழனியுடைய ராஜ அலங்கார தரிசனம் விசேஷம். மகர ராசிங்க சார். மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லது. ரொம்ப அற்புதம் ஏற்பட்டாலும் மகரத்துக்கு காலாஸ்திரி போகிறது நல்லது. 8ஆம் இடத்தில் கேது இருப்பதும், ஜன்மத்தில் ராகு இருப்பதும், குருவானவர் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வருவதும், 7ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று உச்சத்தில் இருந்து குரு உங்களை பார்ப்பதனால் திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், நல்ல தடைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி சந்தோஷம், அஷ்டலட்சுமி கடாட்சியம் ஏற்றங்கள் காணப்படும். தைரியம் ஏற்படும், லாபம் ஏற்படும். எதிர்பார்க்காத நிறைய நல்லதுகள் ஏற்படக்கூடிய ராசியில் இருக்கும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். கால் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. படிக்கட்டில் இறங்கச்சில் இந்த ரஜினி ஸ்டைலு, இந்த ஸ்டைலு, விஜய் ஸ்டைலெல்லாம் இல்லாமல் கரெக்டாக இறங்குவது, கரெக்டாக போர்வது, சும்மா போயிட்டு யாரையாவது நோன்றதெல்லாம் வச்சுக்கூடாது. மன அழுத்தம் ஏற்படும். ஏனென்றால் ராகு இப்போ டிசம்பர் மாதத்திலிருந்து ஜன்மத்துக்கு வருவதனால் கண்டிப்பாக கட்டு ப்ராப்ளம் வரும். கட்டு என்றால் வயிறு. ப்ரோபயோட்டிக் நிறைய எடுக்கணும், மோர் குடிக்கணும், தயிர் குடிக்கணும், பழைய சோறு சாப்பிட்றதெல்லாம் மகரத்துக்கு ரொம்ப முக்கியம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் இல்லாமல் பார்த்து கொண்டால் யோகமும். சனி பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டாலும் சனியுடைய ராசிக்காரர்கள் அதிபதி சனி என்பதனால் உடற்பயிற்சி அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் மகரம் வரும். கும்பராசி பற்றி சொல்லுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு திருப்பதி திருமலை சரணாகதி அடைவது ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக கும்பத்துக்கு 5ஆம் இடத்துல இருந்த குரு 6 தேக ஆரோக்கியம் தான். வயிறு, முதுகு, காலு, ஹார்ட் அட்டாக் பயங்கர கவனமாக பார்த்துக்கணும். தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், சுபவிரயம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், வண்டி கிடைக்கும், வாங்குறது கிடைக்கும், வீடு இன்டீரியர் மாத்திரம் கிடைக்கும், வீடு 2 பெட்ரூம்லேருந்து 3 பெட்ரூம் போகிறது இருக்கும், 3 பெட்ரூம் தனி வீடுக்கு போகிறது இருக்கும், குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கும், திருமண தடைகள் நீங்கும், புத்திர சந்தான அனுகூலங்கள் ஏற்படும், உறவுகளுக்குள்ள இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும், வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும், வாக்குவாதத்தில் இந்த பிரச்சனைகள் தீர்வதெல்லாம் கண்டிப்பாக கும்பத்தில் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்படும். தனம், குடும்பம், வாக்கு பெருகக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது, 12ஆம் இடத்தை குரு பார்க்கறது, ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தை விருச்சகத்தை குரு பார்க்கறதுனால அடிமை தொழிலிருந்து நிறைய பேர் சுய தொழில் ஏற்படுவாங்க. அதே சமயம் மறைமுக எதிரிகளுடைய விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கணும். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அதனால் நான் உன்னை என்ன பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன்னு தகராறு போடுறது, ஃபோனில் திட்டுறது, ஸ்கெட்சு போடுறது, யாரையாவது போயிட்டு சும்மா இருக்கணும் போய் நோண்டுறது எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் நோண்ட ஆரம்பித்தோடனே ஐயோ சாமி இது என்னடான்னு தூக்கத்தை கெடுத்து உட்கார வேண்டியதாகிடும். மறைமுக நோய் உபத்திரங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிகளில் கும்பம் வரும். தேகாரைக்கும் கவனம், எதிரிகள் விஷயத்தில் கவனம். கடைசி ராசியான மீன ராசிக்கு என்ன? மீன ராசியுடைய அதிபதி தான் குரு. அவர் 4லிருந்து 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று மீனத்தை தான் பார்க்கிறார். ஏற்கனவே ஜன்மத்தில் உங்களுடைய சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் அல்லது மதுரை பக்கத்தில் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் சனீஸ்வரர் எல்லாம் உங்களுக்கு விசேஷமான
பலனையும் சந்தோஷத்தை தரும். பக்கத்தில் இருக்கக்கூடியதாக சிவாலயத்திற்கு நல்லெண்ணெய் கொடுக்க அற்புதம் ஏற்படும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கவனமாக, பிள்ளைகளுடைய நட்பு வழக்கம், பிள்ளைகளுடைய கூட்டாளிகள் விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடன் கோபதாபங்கள், பிள்ளைகளை சபிப்பது, பிள்ளைகளை திட்டுவது, பிள்ளைகளை கத்துவதெல்லாம் கூடவே கூடாது என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி லாபம், சந்தோஷம், அனுகூலம், சுபகாரியங்கள், திருமண தடைகள், உத்தரவாதம், தொழில், வியாபாரம், படிப்பு, மீடியா துறையில் அதிகமாக ஷைன் ஆகக்கூடியவர்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வண்டி வாகன மாற்றங்கள், தொழிலில் அற்புதமான காலகட்டம் எல்லாம் மீனத்துக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நினைத்த காரியங்கள் கைகூடும். உடற்பயிற்சியை மட்டும் மறந்து விடாதீர்கள். அடிவயிறு, லிவர், கிட்னி ஃபங்க்ஷன், கீழ் முதுகு தண்டுவடத்தில் சொல்லக்கூடிய L4 L5 கவனமாக இருக்க வேண்டும். அது சரியாக இல்லை என்றால் கால் மறுத்து போகிறதெல்லாம் ஏற்படும். உடற்பயிற்சிக்கு 1 மணி நேரம் ஒதுக்கி கொள்ளாத மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியும் வேலை செய்ய மாட்டார். 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவும் வேலை செய்ய மாட்டார். அதுவே கோயிலில் நம்பாதீர்கள், ஜோசியர்கள் நம்பாதீர்கள். உடற்பயிற்சியை மட்டும் மீனராசிக்காரர்கள் நம்பினால் அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்கள் வீடேறி வந்துவிடும். அதனால் 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் நீங்கள் தூங்குங்க, எதோ பண்ணிக்கோங்க. 1 மணி நேரம் மட்டும் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் வாழ்த்துக்கள், வெற்றிகள். இவ்வளோ நேரம் எங்களுக்கு பொறுமையாக அதாவது ராசி பலன்களை கடன்னு ரொம்ப அருமையாக நீங்கள் சொல்கிறீங்க. எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். மாலதி டாக்ஸ் நேயர்களுக்கும் மாலதி டாக்ஸினுடைய உரிமையாளர்களுக்கும் நன்றி, வணக்கம்.